குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 5 நாட்கள் பயணமாக இமாச்சல் பிரதேசத்திற்கு சென்றுள்ளார். சிம்னாவில் தங்கும் முர்மு கல்லூரி பட்டமளிப்பு விழா, சுரங்கப்பாதை ஆய்வு மற்றும் ராணுவத்தினர் நடத்தும் நிகழ்விலும் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக மணல் பதுக்கி வைத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி பரத்குமார் வரும் 29ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டார். வெள்ளுடை வேந்தர் சர் பிட்டி தியாகராயரின் 175வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் உள்ள சிலைக்கு திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி உள்ளிட்ட தலைவர்கள் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் செருதூர் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும்போது மற்றொரு படகில் வந்த இலங்கை நாட்டவர் 3 பேர் தமிழக மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களை பறிக்க முயன்றதாக தெரிகிறது. அவர்களில் ஒருவரை சிறைபிடித்த மீனவர்கள் நாகப்பட்டினம் அழைத்து வந்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இன்று தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ தியாகராய சுவாமி, கமலாம்பாள் சகிதம் எழுந்தருளினர். தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று வடம் பிடித்தனர். கரூர் மாவட்டம் சாலப்பட்டி என்ற கிராமத்தில் தாயாரம்மாள் என்ற மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் அணிந்திருந்த 1.5 சவர நகைக்காக இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பைக்காரா வனப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிவதால் ஏராளமான மரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளது. தீயணைப்பு படையினருக்கு உதவுவதற்காக சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் மேற்கொள்ளப்படுகிறது. கர்நாடக மாநிலம் உடுப்பி பேருந்து நிலையத்தில் தனியார் வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. செல்போன் கடையில் ஏற்பட்ட தீ அந்த தளத்தில் இயங்கிய மற்றொரு கடைகளுக்கும் பரவியது. இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எடத்துவா என்ற இடத்தில் உள்ள தேவாலயத்தின் ஆண்டு பெருவிழா இன்று தொடங்கியது. தினமும் திருப்பலி, நற்கருணை போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். தேர்பவனி நிகழ்ச்சி மே 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.